எடப்பாடிக்கு எதிர போர்க்கொடி உயர்த்திய செங்கோட்டையன். மீண்டும் இரண்டாக உடையும் அதிமுக. படிப்படியாக எதிர்ப்பை அதிகரிக்கும் செங்கோட்டையன். உண்மையாகவா? நேற்று நடந்த கலோபரத்தை பார்த்த பிறகு அதிமுக மீண்டும் உடைகிறது அப்படின்னு நீ சொல்ற. ஆனால் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிர எப்போதும் கருத்து தெரிவித்ததே கிடையாது. நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. கொங்கு மண்டலத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமிக்கு கொத்து கொத்தாக எதிர்ப்பு இருக்கிறது. அந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடு தான் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வெளிப்படையாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி நியமித்த நிர்வாகியை விமர்சித்திருக்கின்றார். எடப்பாடி பழனிசாமியை நியமித்த நிர்வாகி விமர்சனம் பண்ணா என்ன, இல்லை எடப்பாடி பழனிசாமியே விமர்சனம் பண்ணா என்ன? முதல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா, அத்திக்கடவு அவிநாசி திட்டம், அதில் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் இல்லை என்று சொல்லிவிட்டு செங்கோட்டையன் புறக்கணித்தார். அதை கட்சிக்குள்ளே பேச வேண்டிய செங்கோட்டையன் பொதுத்தளத்தில் பேசினார். அப்போதே எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்கு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நினைச்சாங்க. அதற்கு பிறகு அதிமுகவினுடைய ஆலோசனை கூட்டங்கள் நிறைய சென்னையில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடந்தது. அப்போதெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் கலந்து கொள்ளவே இல்லை. அதனை தாண்டி ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாள் விழா, எல்லா மூத்த நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமி தலைமை அலுவலகத்தில் பிறந்தநாள் விழா கொண்டாடுறாரு, பிரம்மாண்ட கேக்கு வெட்டுறாரு, எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லும் போது செங்கோட்டையன் மட்டும் போகவே இல்லை. அதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் ஏற்கனவே டிஸ்கு இருக்குது அப்படின்னு எல்லாரும் பேசினாங்க. அது மட்டும் கிடையாது, ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என்றாலும் கூட தனியாக செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ச்சியாக ஆலோசனை கூட்டத்தை நடத்தி கொண்டு இருந்தார். எடப்பாடி பழனிசாமிக்கு செங்கோட்டையனுடைய நிலைப்பாடு அதிருப்தியாகவே இருந்தாலும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகி கொங்கு மண்டலம் அதிமுக கை கொடுத்தது. திடீர்னு செங்கோட்டையன் மீது நடவடிக்கை எடுக்க முடியுமா? நடவடிக்கை எடுக்காம அமைதி காத்தாரு. இருந்தாலும் செங்கோட்டையனுக்கு ஏதாவது வேட்டு வைக்கணுமா இல்லையா? அதனால் செங்கோட்டையனுக்கு எதிராகவே வந்து செங்கோட்டையனுடைய கோட்டையிலே வந்து தேர்தல் கண்காணிப்பு பொறுப்பாளராக ஏ.கே. செல்வராஜ் அவர்களை நியமித்தார். கட்சியில் எவ்வளோ பெரிய மூத்தவர், அவருக்கு தேர்தல் பொறுப்பிலோ அல்லது ஆலோசனை கூட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகி பொறுப்புகளிலோ செங்கோட்டையன் அவர்களை நியமிக்கவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டாங்க. அதில் செங்கோட்டையன் பெயரும் இடம்பெறவே இல்லை. இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுது அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி எடுக்கின்ற முடிவு ஒட்டுமொத்தமாக செங்கோட்டையனுக்கு ஏற்புடையது கிடையாது. அந்த அதிருப்தியெல்லாம் செங்கோட்டையன்கிட்ட கேட்பாங்க. அதுக்கு செங்கோட்டையன் அவர்கள் 10 நாள் முன்பே சொல்லுவார், பொதுச் செயலாளர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விலாம் எங்கிட்ட வந்து ஏன் கேட்குறீங்க? அதனால் எங்கிட்ட கேட்காதீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி என்று நான் பெயர் சொல்ல மாட்டேன். ஏன் சொல்ல மாட்டேன்? அவர் கட்சியில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாரு. அதனால் பொதுச் செயலாளர் என்று தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு எல்லா கூட்டங்களிலும் ஜெயலலிதா எம்ஜிஆருடைய ஆட்சியினுடைய திறங்களையும் அவங்களுடைய ஆளுமைகளும் பேசுகின்ற நம்முடைய செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆளுமையும் அவர் ஆட்சியும் கட்சியும் 4.25 ஆண்டு காப்பாற்றினதும், பன்னீர்செல்வமா சசிகலாவா டிடிவி தினகரனா என்று போராட்டத்தில் இன்றைக்கும் கட்சியை காப்பாற்றி வைத்திருக்கின்ற திறத்தையை பற்றியும் செங்கோட்டையன் அவர்கள் எங்கேயுமே வாய் திறக்கவே இல்லை. தனக்கும் பொதுச்செயலாளருக்கும் எந்த தொடர்பும் இல்லாத மாதிரியும் பட்டும் படாமல் தான் அதிமுகவில் இருந்தார். ஆனால் எத்தனை நாளைக்கு அப்படியே இருக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமியுடைய எதிர்ப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுமா இல்லையா? அப்போ தானே எடப்பாடி பழனிசாமி தன்னை பற்றி என்ன நினச்சிருக்கிறாரு, தனக்கு எதிராக செயல்படுகின்றாரா இல்லை தனக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றாரா, தன்னை கண்டு பயப்படுகிறாரா என்று செங்கோட்டையன் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனால தான் நேற்று அற்புதமாக எடப்பாடி பழனிசாமி நியமித்த 2 நிர்வாகிகளுக்கு சாபம் விட்டிருக்கின்றாரு. அது மட்டும் இல்லை, கட்சிக்கு துரோகம் செய்தவர்கள் என்று அடையாளப்படுத்தியிருக்கின்றாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி கட்சிக்கு துரோகம் பண்ணுறவங்கள தானே வந்து மாநில நிர்வாகியும் ஒன்றிய நிர்வாகியும் நியமிச்சிருக்கிறாரு. சரி வாங்க, இப்படி சாபம் விடுவதற்கு எந்த நிகழ்ச்சி காரணமாக அமைஞ்சு போச்சு அப்படின்றத ஒவ்வொன்றா பார்க்கலாங்க. நேற்று ஈரோடு மாவட்டம், அதுலேயும் புறநகர் மாவட்ட ஆலோசனை கூட்டம் கோபிசெட்டிப்பாளையத்தில் நடந்தது. தேர்தல் பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ஏ.கே. செல்வராஜ் அவர்களும் கலந்து கொண்டார். செங்கோட்டையன் அவர்கள் சிறப்பு அழைப்பாளராக, மாவட்ட பொறுப்பாளராக அவர் கலந்துக்கிட்டார். ஆலோசனை கூட்டமானது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருந்தது. திடீர்னு இளைஞர் பாசறையினுடைய அந்தியூர் ஒன்றிய செயலாளர் இருக்கக்கூடிய பிரவீன் அவர்கள் எழுந்து செங்கோட்டையன் கிட்ட கேள்வி கேட்குறார். இந்த மாதிரிலாம் கூட்டம் நடக்குது, நான் வந்து இளைஞர் இளம் பெண்கள் பாசறையினுடைய ஒன்றிய செயலாளர் இருக்கிறேன், எனக்கே அழைப்பு இல்லை, எனக்கே தகவல் இல்லை,
கட்சி அழிவை நோக்கி போதா? தொண்டர்களுக்கும் மதிப்பில்லை, நிர்வாகிகளுக்கும் மதிப்பில்லை. தான் தோன்றித்தனமாக நான் யாரை கூப்பிட்றனோ, எனக்கு யார் விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் கூட்டத்துக்கு வரணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறீங்களே. நாங்களாம் கட்சிக்காக உழைக்கலையா அப்படின்னு கூட்டம் நடந்து கொண்டு இருக்கின்ற போது எழுந்து போர் குரலை உயர்த்துகின்றார். உடனடியாக அங்கிருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள்லாம் உக்கார், எதற்காக திடீர்னு நம்ம கூட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பை ஏற்படுத்துகிற இது என்ன திமுக கூட்டமா? அதிகாரத்துக்காக அடிச்சுக்கிறது. நாம் அமைதியாக தானே. அதாவது அதிமுக என்பது எஃகு கோட்டை, பொதுச் செயலாளருக்காக கட்டுப்பட்டு நிற்கக்கூடிய இயக்கம். தலைமையில் இருக்கவங்க மீது விசுவாசம் காட்டுறது தான் அதிமுக தொண்டனுடைய பண்பு. அப்படி இருக்கும் பொழுது திடீர்னு நீங்கள் யாருக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறீங்க? தொண்டர்களுக்கு அழைப்பில்லை, நிர்வாகிகளுக்கு அழைப்பில்லை என்று சொல்லும்போது எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா, இல்லை செங்கோட்டையின் மீது குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா அப்படின்னு அங்கே இருக்கிறவங்க பிரச்சனை பண்ண பர்வீனுக்கு எதிராக களத்தில் குதிக்கிறாங்க. உடனடியாக பிரவீன் அவர்கள் பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையன் தான் யாரையும் மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்ல செங்கோட்டையன் பதறி போயிட்டார். என்ன செய்வது என்று தெரியாமல் ஒரு நிமிடம் அப்படியே நின்றுட்டார். பிறகு சுதாகரித்து கொண்டு அந்த பர்வீனை கொஞ்சம் மேலே அனுப்புப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேடைக்கு அழைக்கிறார். மேடையில் போய் பர்வீன் கிட்ட பேசுகிறார். ஆனால் அவன் ஒத்துக்கிற மாதிரி தெரியல. உடனடியாக செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அவரை அப்புறப்படுத்துகின்றார்கள். அப்படி அப்புறப்படுத்தப்பட்ட பிரவீன் அவர்கள் வெளியே வந்து பத்திரிகையாளர் சந்திக்கிறார். ஆனால் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் பத்திரிகையாளர் சந்திக்க பிரவீனுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. அவரை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. அப்படி இருந்தாலும் அதிமுக கடந்த காலம் மாதிரி ஒரு ஒருங்கிணைப்பு இல்லை, தொண்டர்களுக்கு மதிப்பில்லை, கட்சி நிர்வாகிக்கு மதிப்பில்லை, அழிவை நோக்கி போகுது. நிர்வாகிகளும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் அதை பற்றி கேட்டால் வாயே திறக்க மாட்டுறாங்க அப்படின்னு பேட்டி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இடையில் நம்ம கட்சி விஷயம் புரியுதுங்களா? நீங்கள் இங்கே இருக்கின்ற தலைமையில், அதாவது மாவட்ட தலைமை மீது நீங்கள் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. ஆனால் மீடியா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி மீது குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. ஆனால் பேட்டி அளிக்க வேணாம் வா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக நிர்வாகிகளும் செங்கோட்டையின் ஆதரவாளர்களும் பிரவீன் அவர்களை அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க. இதற்கிடையில் பிரவீனை பொறுத்த வரைக்கும் செங்கோட்டையின் ஆதரவாளர்கள் அடித்து தும்சம் பண்ணுறாங்க. வேற சேர்கள்லாம் எடுத்து வீசுறாங்க. ரணகலமாக ஆகி போச்சு ஆலோசனை கூட்டம். இதற்கிடையில் தேர்தல் பொறுப்பாளராக உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஏ.கே. செல்வராஜ் அவர்கள் சொன்னார், என்னத்துக்கு இந்த கட்சி கூட்டத்தில் இவ்வளோ சண்டை? இந்த மாதிரி ஒற்றுமை இல்லாமல் இருந்தீங்கன்னா மீண்டும் அதிமுக வெற்றி பெறுவது சந்தேகம். நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கணுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வெற்றி பெறுவோம் அப்படின்னு வந்து ஏ.கே. செல்வராஜ் அவர்கள் பேசினார். ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட நம்மளால் அமைதியாக நடத்த முடியலன்னா நமக்கும் தொண்டர்களுக்கும் நமக்கும் நிர்வாகிக்கும் எவ்வளோ கேப் விட்டு போயிருக்குன்னு பாருங்கள். தேர்தல் நெருக்கத்தில் மட்டுமே தொண்டர்களையும் நிர்வாகிகளும் நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க, அவங்க குறையை கேட்டிருக்கீங்க. எதிர்கட்சி வரிசையில் இருந்தாலும் சரி அதிமுகவினர் தொண்டர்களை அரவணைக்கின்ற அந்த கலாச்சாரத்தை எப்படி விட்டீங்க நீங்கள்? அதனால் ஆரம்பத்திலிருந்தே தொண்டர்களுடைய குறையை கேட்டிருக்கணும், நிர்வாகியுடைய குறையை கேட்டிருக்கணும் அப்படின்னு தேர்தல் பொறுப்பாளராக வந்த ஏ.கே. செல்வராஜ் அவர்களும் புரிந்து தள்ள செங்கோட்டையன் அவர்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரோடு மேற்கு மாவட்ட பொறுப்பாளராக மாவட்ட செயலாளராக இருக்கிறாரு. ஸோ அவர் பகுதியில் இந்த அளவுக்கு சலசலப்பு ஏற்பட்டதும் கைகலப்பு ஏற்பட்டதும் செங்கோட்டையனுக்கு மானப்பிரச்சனையாக போயிடுச்சு. பிறகு என்ன பண்ணுவார்? உடனடியாக இந்த பிரவீனை யார் அனுப்பி வச்சாங்கன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பிரவீன் வந்து அதிமுகவே இல்லை, அதிமுக நிர்வாகியாகவும் இல்லை. ஆனால் பிரச்சனை பண்ணணும் என்பதற்காக அதிமுகவுக்கு கடந்த தேர்தலில் ஓட்டு போடக்கூடாது என்று சொல்லிவிட்டு ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ண இ.எம். ராஜா அவருடைய தூண்டுதல் பேரில் வந்து தான் இங்கே கூட்டத்தை கலோபரமாக மாற்றிட்டாரு. இந்த இ.எம். ராஜா அவர்கள் வந்து அதிமுக ஓட்டு போடக்கூடாது என்று சொன்ன ஆடியோ பதிவு ஆதாரமாக நான் வச்சுருக்கேன். அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறவன் சத்தியமாக அழிஞ்சு போயிடுவான். மேலே ஆண்டவன் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த ஆண்டவன் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பான். இந்த இ.எம். ராஜாலாம் எவ்வளோ துரோகி தெரியுமா? அவன்லாம் இன்னைக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிறான். அவன்லாம் அதிமுகவா? அதிமுக ஓட்டு போட வேணான்னு சொன்னவன்லாம் பொறுப்பில் இருக்கலாமா அப்படின்னு பொறிந்து தள்ளிவிட்டார் செங்கோட்டையன் அவர்கள். ஆலோசனை கூட்டத்தில் இல்லை, இப்போதும் பொதுக்கூட்டத்தில் தான் பொறிந்து தள்ளி இருக்கிறாரு. கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய அதிருப்தியை, மாறுபட்ட கருத்தை பொதுச் செயலாளர்கிட்ட தான் பேசணும். ஏன்னா பொதுச் செயலாளரும் செங்கோட்டையனும் ஈக்குவலான கேட்டகரி தான். அதனால் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்க போகிறதில்ல. மனக்கசப்புகளை கட்சியில் தான் பேசி முடிவுக்கு கொண்டு வரணும். ஆனால் மீண்டும் பொதுத்தளத்தில் பேசியிருக்கின்றார். அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி நியமிக்கிறவங்க கட்சிக்கு துரோகம் செய்கிறவங்க
உண்மையான தொண்டன் எவன், உண்மையான நிர்வாகி எவன் என்று பொதுச் செயலாளருக்கு தெரியல. அதனால தான் கட்சியானது கலோபரமாகிறது, அதனால தான் காணாம போகுது அப்படின்ற குற்றச்சாட்டை பொதுத்தளத்திலே வந்து அதிமுகவில் சலசலப்பு இருக்கிறது, ஒற்றுமை இல்லை என்பதை பொதுத்தளத்தில் போட்டு உடைப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்புடையது கிடையாது. பலவீனத்தை பொதுத்தளத்தில் காட்டிக்கொள்ளவே கூடாது. ஆனால் செங்கோட்டையன் போன்ற மூத்த முன்னாள் அமைச்சர்கள்லாம் வந்து ஒரு அரங்கில் நடந்த பிரச்சனையை பொதுக்கூட்ட மேடையில் பேசினது எடப்பாடி பழனிசாமியால் ரசிக்கவே முடியலை. இப்படி தொடர்ச்சியாக உட்கட்சி பிரச்சனையை பொதுத்தளத்தில் பேசுவதனால எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் அவர் நிற்கிறாரு. இதுவரைக்கும் எடப்பாடி பழனிசாமியால் செங்கோட்டையனை சமாதானப்படுத்த முடியல. இப்போ திடீர்னு இந்த பிரச்சனை அத்தனையும் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகத்தான் போர்க்கொடி உயர்த்துறார் செங்கோட்டையன், அதிமுக உடைய போது அப்படின்னு சொல்றதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா, நம்ம செங்கோட்டையன் சொல்றாரு EM ராஜா அவர் அதிமுகவே கிடையாது, அதிமுக நிர்வாகி இல்லை அப்படின்னு சொல்றாரு. அவரால் அனுப்பி வைக்கப்பட்ட பிரவீன் என்ற நபர் தான் ஆலோசனை கூட்டத்தில் பிரச்சனை பண்ணாரு அப்படின்னு சொல்லுகின்ற போது அந்த பிரவீன் அவர்களும் அதிமுக இல்லைன்னு சொல்றார். ஆனால் EM ராஜா அவர்களும் செங்கோட்டையனும் எடுத்துக்கொண்ட புகைப்படம், அதை தாண்டி இந்த பிரவீன் என்கின்றவரும் செங்கோட்டையனும் எடுத்துக்கொண்ட புகைப்படமானது சமூக வலைத்தளத்தில் பதிந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் செங்கோட்டையன் அபாண்டமாக பழி சொல்லுகின்றார். தொண்டர்கள் நிர்வாகி கேட்கின்ற கேள்விகளுக்கு நியாயமாக பதில் சொல்லியிருக்கணும், நியாயமாக பதில் சொல்லி எதிர்ப்புகளை எதிர்கொள்ள துணிவில்லாதவர்கள் தான் இவர் நிர்வாகியே இல்லை, தொண்டரே இல்லை என்று பழி போடுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த EM ராஜா யார் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா பேரவையினுடைய மாநில இணை செயலாளராம் எடப்பாடி பழனிசாமி தான் நியமித்திருக்கின்றாராம். ஜெயலலிதா பேரில் ஒரு பேரவை தொடங்கியிருக்காங்க, அந்த பேரவையினுடைய மாநில இணை செயலாளர் அப்படி உயர்ந்த பதவியில் இருக்காரு. அவரு கட்சிக்கு துரோகம் பண்றாராம். அவர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது அதிமுக ஓட்டு போடாதீங்க அப்படின்னு சொன்னாராம். அது மட்டும் கிடையாது, இந்த பிரவீன் அதிமுகவே இல்லைன்னு சொன்னார் இல்லையா, அவரு இளைஞர் இளம் பெண்கள் பாசறையினுடைய அந்தியூர் ஒன்றிய செயலாளராக இருக்கிறார். அவரும் ஒன்றிய செயலாளர் என்ற பொறுப்பு வரைக்கும் இருக்கிறார். ஸோ மொத்தத்தில் செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்துறவங்க மறைமுகமாக சொல்ல வருது யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியால் தூண்டி விட்டவங்க தான். எடப்பாடி பழனிசாமியே அதிமுக இல்லை என்ற நினைப்பு தான் செங்கோட்டையன் இருக்குது. எப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமியால் நியமிக்கப்பட்டவர்கள் அதிமுகவே இல்லை என்று சொல்லுகின்ற போது அப்போ எடப்பாடி பழனிசாமியை மட்டும் அதிமுகன்னு செங்கோட்டையன் ஏற்றுக்கினான்னு அர்த்தமா என்ன? அதனால் அதிமுகக்குள்ள நீர் போர்த்த நெருப்பாக எடப்பாடி எதிர்ப்பை கையில் எடுத்துக்கொண்டிருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு கலோபரமான அந்த விஷயத்தின் அடிப்படையில் வச்சு பார்க்கும்பொழுது செங்கோட்டையன் நேரடியாகவே வந்து எடப்பாடி பழனிசாமி எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கெல்லாம் தெரியுமோ தெரியாதோ, திமுகவுக்குள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் முன்னாள் அமைச்சர்கள் அடித்து கொண்டாலும் ஊடகம் ஒருபோதும் அதை வெளியே கொண்டு வராது. சோசியல் மீடியாவும் அவ்வப்போது பாலிமர் தொலைக்காட்சியும் இந்த மாதிரி வீடியோக்களை கொண்டு வந்து வெளியே விடுவாங்க. திமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை இருந்தா மீண்டும் திமுகவுடைய DBR ஆனது அந்த தொலைக்காட்சியை தொடர்பு கொண்டு இந்த வீடியோலாம் ஏன் விட்டீங்க அப்படின்னு மிரட்டுவாங்க. உடனடியாக அந்த வீடியோ நீக்கப்பட்டுவிடும் பாலிமர் தொலைக்காட்சியினுடைய இணையதளத்தில் இருந்து. ஆனால் அதிமுகவில் சின்ன சலசலப்பு ஏற்பட்டால் கூட அப்படி என்ன கொலவரியோ என்ன தெரியாதப்பா, அந்த செங்கோட்டையன் மோதல் விஷயத்தை நேற்று முழுவதும் பிரேக்கிங் நியூஸாகவே போட்டுட்டு இருந்தாங்க. அது தலைப்பு நியூஸ். ஸோ அந்த அளவுக்கு அதிமுக மீது வெறி. அதுலேயும் பாஜகவுடன் கூட்டணி சேரப்போது அதிமுக என்று சொன்ன பிறகு இன்னும் கொலவெறியில் இருக்குது ஒட்டுமொத்த ஊடகமும். திமுகவுக்கு எதிராக வலிமையான கூட்டணி ஒன்றை அதிமுக கட்டமைக்க போறது கிடையாது. பலமுனை போட்டி இருக்க போது, திமுக எதிர்ப்பு வாக்குகள் சிதறப்போது, திமுக வெற்றி பெற போது அப்படின்னு குஷியா இருந்த ஊடகங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் என்ற போர்வில பேசினது ஊடகங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஐயோ தேமுதிகவுக்கு சீட்டு கொடுக்கல, அதனால தேமுதிக வெளியேறுகிறது அப்படின்றதும், தேமுதிக அதிமுக இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை உட்கட்சி பிரச்சனை, அதை ஒவ்வொரு அரசியல் தலைவர்கிட்டையும் போய் கேள்வியாக எதற்காக எழுப்பணும் ஊடகங்கள். அதுலேயும் சட்டத்துறை அமைச்சராக இருக்கின்றார், அவர்கிட்ட கூட போயிட்டு இந்த கேள்வி எழுப்புறாங்க. அண்ணாமலை கிட்ட இந்த கேள்வி எழுப்புறாங்க. அதுலேயும் திமுகவுடைய முதன்மை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு கிட்டலாம் போயிட்டு இந்த கேள்வி எழுப்புறாங்க. என்னங்க தேமுதிகவுக்கு வந்து சீட்டு கொடுக்கலாமே, எடப்பாடி பழனிசாமி மீண்டும் நம்பிக்கை துரோகம் பண்றாரா அப்படின்ற கேள்வியை எழுப்புறாங்க. அதுக்கு சேகர் பாபு அவர்கள் 2026 அதிமுகவுக்கு மூடு விழா நடத்த போறாரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய துரோக வேலையின் காரணமாக அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேமுதிக அதிமுகவுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை பூதாகரம் ஆகிட்டு இருக்கிறாங்க ஊடகங்கள்.
ஆனால் தொல் திருமாவளவன் அவர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, கம்யூனிஸ்டுகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு, சாம்சங் சங்க பிரச்சனையில் சாம்சங் நிர்வாகமானது திமுகவுடைய தூண்டுதல் பேரில் அங்கே இருக்கக்கூடிய வேலைக்காரங்களை தூக்கி தூக்கி அடிக்கிறது, அதன் மூலமாக கம்யூனிஸ்டுகள் கொதித்தெழுந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ கூட்டணி கட்சிகளுக்குள்ள கும்மாங்குத்து நடக்கிறது. அதையெல்லாம் கேள்வியாக எழுப்பி திமுக அமைச்சர்கிட்ட கேட்கவே மாட்டாங்க. திமுக கூட்டணி பலமாக இருக்குது, சலசலப்பு இல்லா மாதிரியே காட்டிக்குவாங்க. ஆனால் அதிமுகக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை இல்லை கூட்டணிக்குள்ள சில சலசலப்பு வந்தா அதை பெரிய பிரேக்கிங் நியூஸாக போடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு திமுக எதிராக ஒரு வலுவான கூட்டணி அமைந்துவிடக்கூடாது என்றும், ஒரு கட்சி வலுவாக இருந்துவிடக்கூடாது என்பதும் ஊடகமும் எதிர்பார்க்குது. அதற்கெல்லாம் தண்ணீர் ஊற்றி வளர்க்குற மாதிரி தான் அதிமுக நிர்வாகிகள் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்க. எப்போ திருந்து போகிறாங்கன்னு தெரியல. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்களேன். நன்றி நண்பர்களே.